நாம் இன்னைக்கு இந்த பதிவில் அதாவது தோல் நோய்களுக்கு வெளிப்பிரயோகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு எளிய முறை ஆயில் தயாரிக்கிறதை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தோல் சம்பந்தமான நோய்கள் காணப்படுகிறது. அதாவது ஊறல், அரிப்பு, படை, கரும்படை, அதே போல் காளாஞ்சகப்படை, இன்னும் இதுபோல் நிறையா தேமல், இதுபோல் நிறையா பிரச்சனைகள் காணப்படுது. அப்போது அதுக்கு நிறையா அவங்க மருந்து மாதிரி சாப்பிட்டாலும் சரியாகிறது இல்லை. அதை போக்குறதுக்கு ஒரு எளிய முறை மருத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆடுதுனா பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. இது தரையில் படர்ந்து காணப்படக்கூடிய செடி. இளம் சாம்பல் நிறத்தில் காணப்படும். இந்த மூலிகை எடுத்து நல்லா இடித்து, சூரணித்து, பவுடர் பண்ணி, நிழலில் காய வச்சு, ஒரு ஸ்பூன் தேனில் கலந்து உள்ளுக்கு சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது சிலருக்கு வாந்தி உண்டாகும், சிலருக்கு வயிற்றோட்டம் உண்டாகும். என்னென்னா உடம்புல உள்ள கழிவுகள், புழுக்கள், கிருமிகளை எல்லாமே கொன்று, தீமை செய்யக்கூடிய கிருமிகள் எல்லாமே கொன்று, தோல்களை சுத்தப்படுத்தி, அதாவது ரத்தத்தையும் சுத்தப்படுத்தி தோல்களை ஆரோக்கியமான நிலையில் வச்சுக்கிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதே இலையை நீங்கள் 1 லிட்டர் தேங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 200 கிராம் அளவுக்கு நல்லா இடித்து அந்த மூலிகையை பார்த்திங்கன்னா தேங்காயில் ஊற போட்டுடணும். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 கிராம் அளவுக்கு கார்போக அரிசி சேர்த்துக்கலாம், இல்லை கரிஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இதை வெயிலில் வச்சிடணும். தொடர்ந்து ஒரு 7 நாள் வச்சிங்கன்னா அந்த சாறுக்கள் எல்லாமே தேங்காயில் இறங்கிடும். அதுக்கு பிறகு நீங்கள் மேல் பிரயோகமாக தலையிலேருந்து பாதம் வரைக்கும், இப்போ தலையில் சிலருக்கு பார்த்திங்கன்னா பேன், பொடுகு, ஈறு அல்லது ஊறல், நமைச்சல், சில படை அந்த மாதிரிலாம் இருந்துகிட்ருக்கும். அது எல்லாமே சரியாயிடும். அதுபோல் தோல் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஆரோக்கியமாக இருக்கக்கூடியதுக்கு இந்த வெளிப்பிரயோகம், இந்த எண்ணெய் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் பயன்படுத்தி உங்களோட அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.